அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பேபி குதிரையில் பால் கறக்கும் முறை தான். குறிப்பாக பார்த்திங்கன்னா குதிரைப்பாலில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜீரணம் ஆகக்கூடிய பால் இது மாட்டுப்பாலை விட. அதே மாதிரி நல்ல மருத்துவ குணம் கொண்ட பாலாக குதிரைப்பால் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்க, நரம்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் கை காலில் வீக்கம் இருக்கிறவங்க, கால்சியம் சத்து இருக்கக்கூடிய பால் இது. பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய தன்மை உள்ள பால் இது. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த மருத்துவ குணங்கள் பற்றின ஒரு சின்ன தகவலை நம்ம இந்த வீடியோ முடிஞ்சோன்னு உங்களுக்கு போட்டிருக்கோம். அதை முழுமையாக படித்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது. குறிப்பாக இந்த மாதிரி குதிரைகளுடைய இனத்தை காக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னா அதோடைய பயன்பாட்டை மீட்டெடுக்கணுங்கிறதுல நம்ம தீவிரமாக இருக்கோம். அதன் ஒரு முயற்சியாக தான் குதிரை பாலை நம்ம இப்போ பயன்படுத்திகிட்ருக்கோம். குதிரைப்பால் பொறுத்த வரைக்கும் நம்ம விற்பனை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இதோடைய தன்மை பார்த்திங்கன்னா எப்படி நாட்டு மாட்டில் என்னென்ன பயன்கள் இருக்கோ அது மாதிரி இயற்கையான ஒரு மருந்தாக தான் இந்த குதிரைப்பால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குதிரைப்பாலை யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முன்னோர்கள் நல்லா பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. மலைவாழ் மக்கள் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க, ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குங்கிறது. விட்டமின் ஏ இருக்குது. இது பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் அண்ட் குட் போன் ஸ்ட்ரக்சருக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B1 இருக்குது. இது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் நர்வஸ் சிஸ்டத்தில் எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் மசில்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இன்டெஸ்டைன்ஸ் நம்மளுடைய குடலை நல்லா வச்சுக்கிறதுக்கும் இது உதவுது. விட்டமின் B2 அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ரேட் இன்க்ரீஸ் பண்ணுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸையும் ஃபேட்ஸு கார்போஹைட்ரேட்ஸை பிரேக்கிங் டவுன் பண்ணி நமக்கு எனர்ஜி கொடுக்குறதுக்கு இந்த B2 யூஸ் ஆகுது. விட்டமின் B6 பார்த்திங்கன்னா பிரெயின் ஹெல்த்துக்கும் பிளட் ஃப்ளோவுக்கும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B12 பார்த்திங்கன்னா நர்வ் சிஸ்டமும் பிளட் செல்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பால் உபயோகமாக இருக்குது. இதோடு இல்லாமல் விட்டமின் C இருக்குது. விட்டமின் Cயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம டிஷ்யூஸ் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பயனாகுது. இதோட முக்கியமாக பார்த்திங்கன்னா விட்டமின் K பிளட் கிளாட்டிங்னு சொல்கிறாங்க, ப்ளோன் மெட்டபாலிசம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இதில் கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கக்கூடியவங்க கவுஸ் மில்க் குடிக்கிறத விட இது மாதிரியான குதிரையுடைய பாலை குடிக்கும்போது அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் கம்மியானாலே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொழுப்பு சத்து நம்ம உடம்புல குறையும். அடுத்தது பார்த்திங்கன்னா மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம், அயன், கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே இந்த பாலில் இருக்குது. இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பயனுள்ள பாலை நம்ம ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு குதிரை வளர்க்கலாம். குதிரை வளர்க்கும் பட்சத்தில் அதோடைய பாலை நம்மளுடைய அடுத்த சந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகலாம். நாட்டு குதிரைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். இது மாதிரியான குதிரைகள் உங்களுக்கு தேவைன்னாலும் நம்மளுடைய தொடர்புகளில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நல்ல பால் கறவை திறன் உள்ள குதிரைகளை நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.